வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்டீரியாஸ் பத்தின சில விஷயங்கள பார்க்க போறோம். நம்ம உடம்புல இருக்க பாக்டீரியா சுமார் 4 பவுண்ட் அளவு எடை உள்ளது. நம்ம ஆஃபீஸ் டெஸ்க் மேல இருக்க பாக்டீரியாக்கள் ஒரு ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறத விட அதிக அளவுல இருக்கும். நம்ம உடம்புல வாய்ப்பகுதியில தான் அதிக அளவு பாக்டீரியாக்கள் இருக்கும். மழை நீர்ல ஆக்டோமைட்டிகேஸ் என்ற பாக்டீரியா இருக்கிறதால தான் மழைக்காலங்களில் மண் வாசனை வருது. நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன்ல அதிக அளவு பாக்டீரியா தொற்று ஏற்படும். நம்ம உடம்பு பகுதியில் தொப்புள் பகுதியில் கிட்டத்தட்ட 1458 வகையான பாக்டீரியாக்கள் கண்டறியப்பட்டிருக்கு. வேர்வைக்கு என்று ஸ்பெஷலாக எந்த வாசனையும் கிடையாது. நம்ம வேர்க்கிறப்போ சில பாக்டீரியாக்கள் அதனோட சேர்றதால தான் நமக்கு வாசனை உருவாகுது. ஒரு சுத்தமான பல்லில் 1,00,000 பாக்டீரியாக்கள் ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலும் இருக்கும். நம்ம உபயோகிக்கிற ஹேர் ஸ்ப்ரேலையும் சில வகையான பாக்டீரியாக்கள் இருக்கும். சராசரியாக நமக்கு வழங்குற பில்ல 3000 வகையான பாக்டீரியாக்கள் இருக்கும். பெரும்பாலான ஆன்டிபாடிகள் பாக்டீரியாக்கள்ல இருந்து தான் உருவாகுது. உலகத்திலேயே வலிமையான உயிரினம் ஜொனீரியா பாக்டீரியா தான். இதன் மூலமாக 1,00,000 மடங்கு உடல் எடையை தள்ள முடியும். கம்ப்யூட்டர் கீபோர்டுகளால தான் அதிக அளவு நோய் தொற்று ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்படுது. நம்ம பாத்திரம் விளக்குற கிச்சன் ஸ்பாஞ்சில் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு புதிய பாக்டீரியா தோன்றும். 20% காஃபி மக்குகளில் ஃபீக்கல் பாக்டீரியாஸ் இருக்கும். குழந்தைகள் பிறக்கும்போது அதோட உடல்ல எந்த பாக்டீரியாவும் இருக்காது. பீன்ஸ் வகைகள் கெட்டு போகாமல் இருக்க காரணம் அதில் இருக்க ஒலியோசோச்சரிட்டிஸ் என்ற சுகர் போன்ற அமைப்பு தான். ஹோரிசு எனப்படும் ஒரு நண்டு வகையில் பாக்டீரியாக்கள் கண்டறியும் திறன் இருக்கிறதால அதோட மதிப்பு சாதாரண இரத்தத்தை விட பல மடங்கு அதிகம். பாக்டீரியாக்களை தாக்குற வைரஸ்களும் இருக்கு. உலகில் 3% மக்கள் டியூபர்குலோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாக்டீரியாவோட கண்கள் அதோட உடலை விட பெருசு. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்டீரியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமா இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.